வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று சித்தர்கள் பாடல் வரிசையில் நிஜானந்த போதம் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு கவியை நாம் சிந்திப்போம். சிவம் சக்தி நாத பிந்து சதாசிவம் திகழுமீசன் ஒவந்தருள் ருத்திரன் மால் அயனன் ஒன்றில் ஒன்றாம் பவம் தரும் அருவம் நாளின் உருவம் நல் உபாயம் ஒன்றாய் நவம் தரும் வேதமாக நாதனே நடிப்பான் என்பார். வாழ்க வளமுடன். சிவம் சக்தி என்பதும் நாத பிந்து என்பதும் சதாசிவம் என்பதும் ஈஸ்வரனேதான், அந்த ஈசனேதான், இறைவனேதான் என்பதை கூறி உவந்தருள் அனைத்துக்கும் உபாயம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அருள் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனைத்தான் ருத்திரன் என்றும் திருமால் என்றும் அயனன் என்று சொல்லக்கூடிய பிரம்மன் என்றும் ஒன்றினுள் ஒன்றாக அந்த இறைவனேதான் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை கூறி பவம் தரும், அனைவருக்கும் அனைத்து பலன்களையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரூபமான அந்த சக்தி நாளின் உருவத்தால் உபாயம் ஒன்றாய் அனைவருக்கும் அபயம் அளித்து கொண்டு பற்றாய் இருப்பாக இருந்து கொண்டு அனைத்தையும் குரு வேதாத்திரி கூறும் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்னும் வளம் நான்காகவும் இருந்து கொண்டு அனைவருக்கும் அனைத்தையும் அடித்து கொண்டிருக்கக்கூடிய நவத்தரு பேதமாக நவ கோள்களாகவும் இருந்து அருள்பாலிக்கும் நாதனே நடிப்பான் என்ப அந்த நாதன்தான், அந்த ஈஸ்வரன் தான், அந்த இறைவன் தான் நடனமாடி நடித்து கொண்டிருப்பதாக இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்று இந்த கவி கூறுகிறது. ஆக சிவம் சக்தி நாதபிந்து சதா சிவம் இருப்பாகவும் இயக்கமாகவும் இருப்பது. ஆக இந்த நான்கும் உவந்தருள் ருத்திரனாகவும் திருமாலாகவும் பிரம்மாவாகவும் அனைத்தையும் கேட்கும் காலமாகவும் இருந்து நான்காக இருப்பதும் அதுவேதான். அரூப சக்தியான அதுதான். இது நான்காக நாளின் உருவமாக உபாயம் பெற்று அனைத்திலும் இருந்து கொண்டு இயக்குகிறது. நவம் தரும், நவகோள்கள் தரும் சக்தியாகவும் அவனேதான் இருக்கிறான். நாதனே நடிப்பான் என்பார். பிரபஞ்சத்தை அனைத்தையும் இயக்கி அந்த நடனம் புரியும் அந்த ஈஸ்வரனேதான் நடித்து கொண்டிருப்பதாக பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்று கூறும் இச்சிந்தனையை, இந்த கவிதரும் சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் எனக்கு வழிகாட்டிய குருவிற்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் நலவாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.